இந்திய அணி பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல் சூப்பர் 8 போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடும். இந்த போட்டி பாத்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி பார்படாஸில் துவங்கி நடைபெற்ற இருக்கிற நிலையில இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்குமே போட்டியை காண முடியுமா. இதற்கிடையில தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்திய அணியில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு ராகுல் டிராவிட் பதில் கொடுத்திருக்காரு. அதாவது குறிப்பாக விராட் கோலி, குல்தீப் யாதவ் குறித்துமே பதிலளித்து வந்திருக்காரு. லீக் சுற்றில் பாத்தீங்கன்னா கோலி அவர்கள் 4-1-0 ஆகிய ரன்களை மட்டுமே அடித்துள்ளார். இதனால சூப்பர் 8 சுற்றில் கோலி ஆடுவாரா என்ற கேள்வி இருந்து வந்திருக்கு. இது குறித்து பதில் கொடுத்த டிராவிட் அவர்கள் நிலைமையை பொறுத்துதான் முடிவெடுக்க முடியும். தற்போதைக்கு பாத்தீங்கன்னா அணியுடைய பேட்டிங் வரிசை சிறப்பாக தான் இருக்கிறது எனவும் சொல்லி வந்திருக்காரு. மேற்கிந்திய தீவுகள் பிச்சுகள் பாத்தீங்கன்னா சுழலுக்கு சாதகமாக இருக்கும். இதனால கூடுதல் ஸ்பின்னராக குல்தீப் யாதவ் ஆடுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த டிராவிட் பிச்சுடைய தன்மையை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி தான் பவுலிங் காம்பினேஷனை தேர்வு செய்ய முடியும் என சொல்லியிருக்காரு. மேலும் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தை வீழ்த்தினால் அரையிறுதிக்கு கிட்டத்தட்ட முன்னேறிவிடும். மேலும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக படுதோல்வியை சந்திக்காமல் இருந்தாலே போதும் என்ற நிலைதான் இருந்து வந்திருக்கு.